எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தாயே தமிழே உனக்கென் முதல் வணக்கம், அவைக்கென் மறு வணக்கம். நமக்கெல்லாம் பன்முக கலைஞர் புரியும் பன்முக கவிஞர் என்ற வார்த்தையை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறார். அவர் யார் என்றால் நமது மகாகவி பாரதி தான். தமிழுக்கு தொண்டாற்றிய பல வீர கவிஞர்களுள் நமது முண்டாசு கவிஞன் தனக்கென ஒரு தனி இடத்தை அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தமிழ் பக்தனுடைய தொண்டுக்கள் எண்ணில் அடங்காதது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்று கேட்ட மூடர்களுக்கு பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும் பாரினிலே பெண்கள் நடந்து வந்தோம் என்ற வரிகளின் மூலம் தக்க பதிலடி கொடுத்தார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியும், செந்தமிழ் நாடெங்கும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதை காதினிலே என்ற வரிகளின் மூலமும் தமிழ் மீது அதீத காதல் கொண்டு நேசித்த தமிழ் காதல். பெண்கள் படை தாண்டுவது குற்றம் என்று எண்ணிய மடமை சமூகத்திற்கு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற மடமை என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றும், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணிருந்த மடமைகள் கவிழ்ந்து விட்டார் என்றும் என்ற வரிகளின் மூலம் அவர்களின் வாயை மூடச் செய்தவர். நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே நிச்சயம் இந்த நாடு சுதந்திரம் அடையும் என்றெண்ணி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று பாடி தனக்குள் இருக்கும் சுதந்திர தாகத்தை வெளிப்படுத்திய சுதந்திர கவிஞன். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடி சின்னஞ்சிறு உயிரையும் நேசித்து இயற்கை மீது அதீத பற்று கொண்ட இயற்கை பெற்றெடுத்த தவப்புதல்வன். சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற வரிகளின் மூலம் சாதி என்னும் சாக்கடையை அடியோடு அழித்த சமத்துவ கவிஞன். அக்கினி குஞ்சென்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் மர பொன்னிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் முழுப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ, தத்தரியிட தித்தரியிடத்தோம் தத்தரியிட தித்தரியிடத்தோம் என்ற வரிகளின் மூலம் தமிழக இளைஞர்களுள் இருக்கும் வீர உணர்வை வெளிப்படுத்திய வீரமிகு தமிழ் கவிஞன். தேடிச்சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூட கிளப்பருவ மீதி கொடுங்கூற்று கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகளின் மூலம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் என் வழியே தனி வழிடா என்று சொல்லாமல் சொன்ன தனிமை கவிஞன். இவரது கவிதைகள் சொல் புதிது, சுவை புதிது, பொருள் எளிது, நலம் நமது என்று இருந்தது. அவ்வாறு எழுதிய புதுமை கவிஞர் தான் இவர். இப்படியெல்லாம் பன்முக கவிஞராய் வாழ்ந்த நமது மீசை கவி, முண்டாசு கவி என பல்வேறு பெயர்களை பெற்ற பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் காலமானார். அவர் மறைந்தாலும் தமிழ் பேசும் ஒவ்வொரு வீரமிகு நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார், இனியும் வாழ்வார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நம் மண்ணை தமிழாக இருக்கட்டும். விடியும் என்று உன்னை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. நன்றி, வணக்கம். பாரதியார் வார்த்தை போல இடி போல முழங்கி சென்ற விசாகா அவர்களுக்கு நன்றி.